ஐதேக உறுப்பினர்களோடு இணைந்து சபைகளில் ஆட்சி அமைப்போம், எதிர்க்கட்சியின் முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காலம். எனவே ஐக்கிய தேசிய கட்சியோடு இணையவே மாட்டோம் என்று அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி இருந்தவர்கள் இப்போது கூறுகின்ற விவகாரம். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூறுகிறார், நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரோடு இணைந்து பிரதேச சபைகளில் ஆட்சி அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்துக்கான பட்டியல் நமக்கு எந்த வகையிலும் சவாலானது அல்ல. காரணம், வெற்றி பெறும் ஐதேக உறுப்பினர்களோடு இணைந்து நாம் சபைகளில் நிறுவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நமக்கு சவாலானதாக அமைந்தாலும் அந்த சவாலை நிச்சயம் வெற்றி கொள்வோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாம் சாதாரணமாக கருதவில்லை, சவாலாகவே கருதுகிறோம். எனவே கடந்த தேர்தல்களை விட எவ்வாறு இம்முறை தேர்தலில் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் நாம் கொழும்பில் வெற்றி பெற்றோம், எனினும் பொது தேர்தலில் தோல்வியடைந்தோம். எனவே தான் இந்த தேர்தல் நமக்கு சவாலானது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனினும் தற்போது தேர்தல் நிறைவடைந்து 6 மாதங்கள் கடந்துள்ளன. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற மேலும் மக்களின் மனநிலையை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். வைத்தியர் ருவாய்ஸ் ஹனீஃபா தலைமையில் சிறந்த குழு ஒன்றை கொழும்பில் களமிறக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போது கொழும்பில் அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தார். பொதுத் தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் வாக்களிப்பை புறக்கணித்தார்கள். எனவே இம்முறை தேர்தலில் அந்த வாக்குகளை எவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்ப்பது என்பது குறித்து கவனம் செலுத்தியிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்துக்கான பட்டியல் நமக்கு எந்த வகையிலும் சவாலானதல்ல. அவ்வாறின்றி ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் எம்முடன் இணைந்து செயற்படுவார்கள். எனவே ஐக்கிய தேசிய கட்சி தனித்து களமிறங்குவதால் எமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. எனவே அவர்கள் தனித்து களமிறங்கினாலும் வெற்றி பெற்ற பின்னர் நாங்கள் சேர்ந்து பணியாற்றுவோம் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.